சினிமாவில் இருக்கும் பிரபலமான ஒரு ஹீரோ தான் காதலித்து திருமணம் செய்த பெண்ணாகட்டும் அல்லது அரேஞ்ச்டு மேரேஜ் செய்த பெண்ணாகட்டும், தங்களுடைய மனைவி செட் ஆகவில்லை என்றால் 2-3 வருடத்திலோ அல்லது 15 வருடம் 20 வருடம் கழித்தோ கூட டைவர்ஸ் செய்து பிரிந்து விடுவது இப்போது ஒரு ட்ரெண்ட் போல மாறிவிட்டது. அதிலும் அப்படி மனைவியாக வந்தவர் ஒரு நடிகை அல்லது ஒரு சினிமா பிரபலம் என்றால் கேட்கவே வேண்டாம். அப்படி சமீபத்தில் நடிகர் தனுஷ் அவரது மனைவி ஐஸ்வர்யாவை 20 வருடம் கழிந்த நிலையில் விவாகரத்து செய்திருக்கிறார். நடிகை ஜெயம் ரவியும் அதுபோலதான் தனது மனைவி ஆர்த்தியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்துள்ளார். இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பித்துள்ளார்கள். ஆனாலும் இன்னும் விவாகரத்து கிடைக்காத நிலையில் கூட இன்னொரு ஜோடியை சேர்த்து சுற்றி கொண்டு அலைகிறார் ஜெயம் ரவி. இப்போது லேட்டஸ்டாக அந்த லிஸ்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் இணைந்திருக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு முன்பு பல காதல் லீலைகள் செய்த நடிகர் அஜித் நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகு சத்திய சுந்தரராக ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற தமிழ் பண்பாட்டை கடைபிடித்து குடும்பம் நடத்தி வருகிறார். இவர்களுக்கு இடையே இதுவரை ஒரு சிறிய பிரச்சனை கூட வந்ததாக வெளியே தெரியவில்லை. குறிப்பாக எங்கே சென்றாலும் தனது மனைவி மற்றும் மகள் ஆகியோரை வெளியே அழைத்து சென்று வருவதை பார்க்கும்போது சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி வருகிறார் என பார்க்கும் ரசிகர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாகவே தனது மனைவியுடன் சேர்ந்து எந்த நிகழ்விலும் கலந்து கொள்வதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடிகர் அஜித் சினிமாவில் பிஸியான நடிகராக நடிக்க வந்த சமயத்தில் காதல் கோட்டை என்கிற படத்தில் நடித்தபோது அதில் கதாநாயகியாக நடித்த ஹீரா என்பவருடன் காதலில் விழுந்தார். அது எந்த அளவுக்கு என்றால், மணிரத்னம் தயாரிப்பில் உருவான நேருக்கு நேர் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி சில நாட்கள் நடித்துவிட்டு பின்பு ஹீராவுக்காக அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகி கொண்டார். அதன் பிறகுதான் சூர்யா அதில் நடிக்க வந்தார் என்பது அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட தகவல். அதன் பிறகு ஹீரா கொஞ்ச நாள் கழித்து நடிகர் சரத்குமாருக்கு அன்பு தோழியாக மாறினார். அதே சமயம் அஜித் அமர்க்களம் படத்தில் தன்னுடன் நடித்த ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த சமயத்தில்தான் திருமணத்திற்கு முன்பாக அஜித் நடித்த நேசம் மற்றும் உல்லாசம் ஆகிய படங்கள் வெளியாகின. இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் நடிகை மகேஸ்வரி. இவரெல்லாம் ஒரு நடிகையா, இவர் எப்படி நடிகை ஆனார் என்று அந்த சமயத்தில் பலருக்கும் சந்தேகம் இருந்தது. ஒரு பக்கம் அவர் நடிகை ஸ்ரீதேவின் தங்கச்சி, அதாவது சித்தி மகள் என்பதாலும், பாரதி ராஜாவே தனது கருத்தம்மா படத்தில் அவரை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தியதாலும் அதை வைத்து ஏதோ சிம்ரன் ஜோதிகா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து அப்போது பேசி வந்தார். ஆனால் 4-5 படங்களில் நடித்ததும் பெரிய அளவில் போகவில்லை. அதனால் மூட்டையை கட்டி கொண்டு கிளம்பி திருமண வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார். ஆனால் நேசம் படத்தில் நடித்த சமயத்தில் இருந்து அஜித் மீது அவர் காதல் வசப்பட்டு இருந்தார் என்கிற உண்மை தற்போது வெளியாகி உள்ளது. இதை சொன்னது வேற யாரும் இல்லை, அவரேதான். சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் இது குறித்து உண்மையை உடைத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, நேசம் படத்தின் படப்பிடிப்பும் உல்லாசம் படத்தின் படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில்தான் விட்டு விட்டு நடைபெற்றன. அதனால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அஜித்துடன் தொடர்ந்து நான் இணைந்து பயணித்தேன். அப்போது அவர் என்னுடன் நன்றாக பழகினார். அவர் மீது எனக்கு இயல்பாகவே ஒரு லவ் உருவாகிவிட்டது. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்திருந்தேன். அந்த சமயத்தில் 2 படங்களின் படப்பிடிப்பும் அடுத்தடுத்து முடிந்தது. இதில் உல்லாசம் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து அவர் என்னிடம் விடைபெற்று செல்ல வந்தார். அப்போதுதான் அந்த குண்டை தூக்கி போட்டார் அஜித். அதாவது, நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் எப்போதும் கேட்கலாம் என்று அவர் கூறியதும், அந்த தங்கச்சி என்கிற வார்த்தையை கேட்டதும் என் இதயமே நொறுங்கி போனது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு பல நாட்கள் ஆனது. அதன் பிறகு என் மனதை தேற்றிக் கொண்டேன். இப்போது அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் அழகாக குடும்பம் நடத்தி வருவதை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது என்று கூறியுள்ளார்.